தமிழகத்தில் ஊழல் அதிகரித்திருப்பதற்கு திராவிட கட்சிகளே காரணம் என்று பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். கொளத்தூர் தொகுதி வேட்பாளர் டி ராகவனின் தேர்தல் அலுவலகத்தை தமிழிசை சவுந்தரராஜன் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை, திமுக அதிமுகவிற்கு மாற்று பாஜக மட்டுமே என்றார். கடந்த அதிமுக ஆட்சியின் ஊழல் குற்றச்சாட்டுகளை மு.க.ஸ்டாலின் முன்வைப்பதாகவும் அவை அனைத்துமே திமுக ஆட்சியில் துவங்கியதுதான் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். பால் முறைகேடு, கனிம வள கொள்ளை, மணல் கொள்ளை உள்ளிட்டவை திமுக ஆட்சியிலேயே தொடங்கிவிட்டது என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்தார். கணக்கில் வராத 60,000 கோடி ரூபாய் பணம் சட்டப்பேரவை தேர்தலில் புழங்கி வருவதாகவும் இவற்றை கண்காணித்து தேர்தல் ஆணையம் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். எல்லாவற்றையும் வைத்து வியாபாரம், எல்லாவற்றையும் வைத்து ஊழல் என்ற நிலை இன்று தமிழகத்தில் நிலவுகிறது என்றால் அதற்கு காரணம் திமுக, அதிமுக இரண்டு கட்சிகளும் தான். அதனால் கொளத்தூர் மட்டுமல்ல, தமிழகத்தில் உள்ள அரசியல் சூழ்நிலை இரண்டு கட்சிகளும் அப்புறப்படுத்தப்பட வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள் என்பதுதான். அதனால் நிச்சயமாக கொளத்தூரில் ராகவன் அவர்களை வெற்றி பெற வைப்பதற்கும் தமிழகம் முழுவதும் உள்ள மற்ற எல்லா இடங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வேட்பாளர்களை வெற்றி பெறச் செய்வதும் மக்களின் கடமை.